வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு படமாக வரப்போகுது. இதில் வந்து இளையராஜா அவர்களுடைய அந்த ஒரு கேரக்டராக வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போகிறாரு. இந்த படத்தை டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் வந்து இயக்க போகிறாரு. ஸோ அருண் மாதேஸ்வரன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கக்கூடிய நல்ல இயக்குநர்கள் லிஸ்ட்டில் இவரும் வந்து ஒருத்தராக இருப்பார். ஏன்னா இவருடைய படைப்புகள் வந்து அந்த அளவுக்கு வந்து இருந்தது. சாணி காகிதம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சாரி, ஓடிடியில் வந்த படம் நிறைய பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா அருண் மாதேஸ்வரன் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மேக்கிங், அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா நாலேஜ் அப்படிங்கிறத ஒரு வேறு லெவலில் வந்து திரைக்கதை திரைப்படத்தின் மூலமாக காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். ஸோ இந்த படம் நிறைய பேர் கேப்டன் மில்லர் படம் பார்த்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் சொன்னாங்க. இது மாதிரி ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் வந்து வந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் கேட்டேன் அப்படின்னா கேப்டன் மில்லர் ஒரு சில இடங்களில் வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனாக கொஞ்சம் இருந்தாலும் ஒரு சிறந்த படம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு அருமையான படம் கேப்டன் மில்லர். அது வந்து அவ்வளோ ஒரு மொக்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒரு படமே கிடையாது. ஒரு சூப்பர் படமாக தான் இருந்தது கேப்டன் மில்லர். நிறைய பேர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அந்த என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு படம் மேக்கிங்காக, ஒரு கதையாக, ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக, ரைட்டிங்காக, எல்லா வகையிலுமே மியூசிக்னு எல்லா வகையிலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இளையராஜா அவர்களுடைய பயோபிக்கை டைரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ தனுஷ் ரியல் லைஃப்பில் வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ராஜா சாருடைய ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய படங்களில் ராஜா சார் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் தனுஷ் அவர்களுடைய படத்தில். ஸோ ராஜா சாருடைய இசை நிகழ்ச்சி கான்சர்ட் எங்கே இருந்தாலுமே தனுஷ் அவர்கள் வந்து அங்கே இருப்பார். ராஜா சாருடைய மேடையில் போய் நின்று பாடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இளையராஜா அவர்களின் ஒரு பக்தர் அப்படின்னு தான் வந்து தனுஷை சொல்லணும். ஸோ அவரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவருடைய ஒரு ஃபேன் பாயாக அவர் வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு கூட வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து யோசிச்சிருப்பாங்க. ஸோ நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷ்குமார் இல்லை இளையராஜா அவர்களுடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவோ இல்லை கார்த்திக் ராஜா அவர்களோ வந்து தான் மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ இப்படி யாராவது தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஜிவி பிரகாஷ் மாதிரியான மியூசிக் டைரக்டர் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து யுவன் அப்படின்னா கார்த்திக் ராஜா சார், இவங்க 2 பேரில் யாராவது தான் இருப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு மெர்சலான ஒரு அப்டேட் என்னென்னா, என் படத்துக்கு நானே போடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ராஜா சாரே வந்து இளையராஜா அவர்களே வந்து அவர் படத்துக்கு வந்து மியூசிக் போடுறாரு. உலகத்திலே யார் வந்து ஒரு கெட்டவங்க 4 பேர் சொல்லுங்கள் அப்படின்னா அதில் இளையராஜா ஒருத்தரை வச்சுருவாங்க. ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இளையராஜா ஒருத்தர் தான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப தலைகணம் மிக்க ஒரு மனிதனா, ரொம்ப வந்து ஆணவம் அதிகமாக அவருக்கு அப்படின்னு வந்து சில பேர் வந்து போட்டுட்ருக்குறாங்க. அவங்க வந்து அவங்கள மட்டும்தான் போடுறாங்களான்னா எல்லாரையும் போட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு யாருங்க எந்த நடிகருங்க பிடிக்கும் அப்படின்னா, நம்ம இந்த நடிகர் பிடிக்குமா அந்த நடிகர் பிடிக்குமா, இல்லைங்க இவர் வந்து அப்படி இவர் வந்து இப்படி அப்படின்னு. அதே மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர்னா இல்லைங்க இவங்க, இந்த கிரிக்கெட்டர்னா இவங்க இல்லைங்க இவங்க அப்படிங்க இப்படிங்கன்னு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த இதில் நீங்கள் யாரை பற்றி எடுத்தனால வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கும்பல் தான் இளையராஜா அவர்கள் மீதும் வந்து தவறான சில விஷயங்களெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மனுஷனாலும் வந்து ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்கும். மேபி ரஹ்மான் சாருக்கு கூட சில ஆட்டிடியூட் இருக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்கல. ஸோ அவருக்குன்னு ஒரு மறுபக்கம் இருக்கும். ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு கூட வந்து இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 2 விஷயத்தில் வந்து அவருக்குன்னு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அப்படி இருந்தால் தான் மனுஷன். ஸோ அந்த மாதிரி இளையராஜா சார்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் வந்து அவர் என்னமோ வந்து இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிறவி மாதிரி சில பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில பேர் சித்தரித்து அவரை வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்த போஸ்ட்டில் அதாவது கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கும் இவருக்கும் நடந்த அந்த சம்பவம்லாம் இருக்குமா, இவர் யார் கூடலாம் சண்டை போட்டார், பாரதி ராஜா அவர்கள் கூட, எஸ்பிபி அவர்கள் கூட, இந்த ராயல்ட்டி கேட்ட மேட்ரு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குமா இந்த படத்தில். அப்புறம் ஏஆர் ரஹ்மானுக்கும் இவருக்கும் வந்து ஏதாவது ரொம்ப காலமாக வந்து போடுற ஒரு விஷயம், எந்த ஸ்டேஜில் போயிட்டு ஏஆர் ரஹ்மானை வந்து எனக்கு பிடிக்காது, ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் டைரக்டரே வேஸ்ட்டு அப்படின்னு வந்து இளையராஜா சொன்னாருன்னு தெரியல. யாரை கேட்டாலும் வந்து எடுத்த உடனே ரஹ்மான் சாரோட வச்சு கம்பேர் பண்ணி, அதாவது என்ன இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இளையராஜா சார் வந்து ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளரை எப்படி பார்க்குறாரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னா, தன்னுடைய மகன் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா இவங்க 2 பேருக்கும் விட ஒரு மூத்த மகனாக தான் அவர் வந்து என்றைக்குமே ரஹ்மான் சாரை வந்து பார்க்குறாரு. ஸோ அப்படியான ஒரு உறவு தான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது.
அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதே இல்லை. அவர் ஆஸ்கர் வாங்கினதுனால இவர் வந்து ரூம் போட்டு அழுதாரு இப்படிலாம் போட்டுட்ருக்குறானுங்க சில பேர். இது ஏன் வந்து போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஓகே, ஒத்துக்கலாம். அவர் வந்து ஒரு பக்கம் வந்து பாலிடிக்ஸ் அவர் வந்து ஒரு ஆங்கிளில் எடுத்திருக்காரு, ஒரு வியூ இருக்குது அவருக்குன்னு. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்களே. ஒரு ஃபேமிலியிலே பார்க்கும்போது அப்பா ஒரு பார்ட்டி, அம்மா ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க ஒரு பார்ட்டி, அவங்க ஒரு பார்ட்டின்னு ஒரு மிக்சடாக இருக்கும். அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லை ஒரு கருத்தியில் வந்து அவர் இது பண்ணுறாரு. அதில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அவருடைய அந்த மார்க்கம்ன்றது அவர் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து அது எல்லாருக்குமா பொதுவான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு மனிதர் நம்ம வந்து அவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவரை மாதிரி ஒருத்தவங்க ஒரு மியூசிஷியன் இந்தியாவில் கிடையாது. அவரை மாதிரி ஒரு கம்போசர் வந்து இங்கே கிடையவே கிடையாது, ஏஷியாலே கிடையாது. நம்ம யூரோப்பில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யாருனா தான் ஒரு பெரிய ஆளை வந்து நம்ம எடுத்து அவர் கூட கம்பேர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு இசையமைப்பாளர், அவ்வளோ பெரிய அதனால தான் அவரை வந்து ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம எல்லாம் வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒருத்தரை எந்த பேக்ரவுண்டை என்ன அடிப்படை அவருக்கு இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூரலில் எந்த வசதி இல்லாத ஒரு ரிமோட் ஏரியா, ஒரு வில்லேஜ்லேருந்து அவர் கிளம்பி வந்து தன்னுடைய இசை அந்த ஆர்வத்தினால அந்த ஒரு விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு ஞானியாக, ஒரு இசை ஞானியாக வந்திருக்காருன்னும் போது அவரை வந்து நம்ம இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவரை வந்து நம்ம பெரிய அளவில் வந்து பாராட்டணும். அவரை வந்து அவர் நம்மளுடைய தமிழ் மட்டும் இல்லை, அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கே வந்து ஒரு பெருமை. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை சீப்பாக வந்து ஒரு கேவலமாக இந்த மாதிரி மீம்ஸ் போடுறது, ஒன்று அவரோட திறமைக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லை அவரோட வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், அவருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். இது எதுவுமே இல்லாமல் அவரை போட்டு வறுத்து எடுக்கிறதுங்கிறது இது வந்து தேவையில்லை. அதுதான் முன்னாடி சொன்னேன், இந்த டாக்ஸிக் மனிதர்கள் பண்ணுற சில விஷயந்தான், வன்மம் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம தோனி அவர்களுடைய பயோபிக், டெண்டுல்கருடைய அந்த பயோபிக் டாக்குமெண்ட்ரி இது மாதிரி வந்து ஒரு சூப்பராக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து எழுதுகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா 2025 எண்டுக்குள்ளே வந்து இந்த பயோபிக் அப்படிங்கிறது வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய பெருமை இசைஞானி இளையராஜா அவர்கள் யார் வந்து எவன் வந்து வெறுத்தாலும், எவன் வந்து அவரை திட்டினாலும், காரி துப்புனாலும் அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவருடைய இசை இல்லாமல் ஒரு வருஷம் அப்படிங்கிறது, ஒரு நியூ இயர் அப்படிங்கிறது பிறக்கிறது இல்லை. ஸோ அவருடைய இசை தான் நைட்டில் இருக்கிற எஃப்எம், டிவி சேனல்ஸு, மியூசிக் சேனல்ஸு எல்லாத்துலேயும், பிளேலிஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு ராஜ்யம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இசை மேதை, இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய பயோபிக்கை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்ப்போம். அண்ட் இந்த பயோபிக் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன்டா இசைஞானி இளையராஜாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஜாலரை அடிக்கிற, அந்த மனுஷன் வந்து கெட்டவர்றா, அவர் வந்து ஆணவம் பிடிச்சவர்றா அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அவர் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய வீடியோக்களும் வந்து தொடர்ந்து போடப்படும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.